எழிலன் பேசுனது வந்துட்டு ஒரு நல்ல அர்த்தத்துல. விஜய் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டது வசதிக்காக. விஜய் வந்துட்டு ஒரு நினைக்கிறாரு. அதுதான் முதல்ல அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலவீனம் என்னன்னா, வசதி அப்படி திருப்பி பேசிட்டா, அது உடனே ஆமா அப்படிதான் அப்படின்னு எடுத்துக்குவாங்க அப்படின்றாரு. எழிலன் வந்துட்டு ஒரு மருத்துவர். எழிலன் சட்டமன்ற உறுப்பினர். எழிலன் சமூகத்துல வந்துட்டு ஒரு செயல்பாட்டாளர், போராளி. அந்த எழிலன் என்ன சொன்னாரு, நம்ம தற்குறின்னு எந்த ரசிகர்கள் அடிக்கிறோமோ, அவங்களாம் இதில் பிற்படுத்தப்பட்டவரும் தாழ்த்தப்பட்டவரும் தானே. அவங்கள அந்த நிலையில இருக்கிறதுக்கு நாம தானே காரணமாயிடுவோம். நம்ம சரியா அரசியலை கொண்டு போயிருந்தோம் அப்படின்னோம்னா அவங்க விஜய் பின்னாடி போயிருக்க மாட்டாங்களே. அதனால அவங்க வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறதுக்கு காரணம் நாமும் தான். அவங்கள நம்ம மாத்தணும். எனவே அவங்கள தற்கொலைன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னாரே தவிர, தற்கொலை தான் இவர் தற்கொலைகளாத்தான் இவர் கட்சி ரசிகர்களை வச்சிருக்கிறாரு அப்படின்றதுல எந்த மாற்றுப்பட்டு கருத்தா இல்லை. அதை மாற்ற வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு எழிலன். அது விஜய்க்கு வந்துட்டு அவ்வளவு புரியாது. இல்ல அந்த தற்குறிகள் தானே உங்களுக்கு கடந்த காலங்கள்ல வாக்கு செலுத்தி இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. தற்குறிகள் வந்துட்டு தான் வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னோம்னா, நீங்க விஜய் என்னைக்கும் அரசியலுக்கு வந்திருப்பீங்க. நீங்க முதல் படம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சு இல்லையா, நீங்க அப்பயே வந்துட்டு இருக்கீங்க. இந்த தமிழ்நாடு சிந்திக்கக்கூடியது. உங்களோட வந்தவங்க தற்குறிகள். இது வரைக்கும் நான் இதை பயன்படுத்துறதில்ல, இன்னைக்கு பயன்படுத்துறேன்.